Hello, hi children. Welcome to our JVK Tutor channel. எப்படி இருக்கீங்க சில்ட்ரன்? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஓகே, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸு 5 நவுன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? நல்லா லேர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ், இது பேசிக்ஸு, நாட் ஃபார் எலாபரேட்டட். ஓகேங்களா? இது வந்து எலாபரேட்டட்னு சொல்லணும், நிறைய நவுன்ஸ் இருக்குது. 10 டைப்ஸ் ஆஃப் நவுனில் ஜஸ்ட் நான் 5 எடுத்து முடிச்சுட்டேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். இப்போ ரிமைனிங் நமக்கு இந்த 5 நவுன்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இதை தான் நம்ம டுடே நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்து ரிவைஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு காமன் நவுன் பார்த்தோங்களா? காமன் நவுன் பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ், பர்சன், சிட்டி, திஸ் அண்ட் ஆல் கால்டு காமன் நவுன் பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுனில் ஸ்பெசிஃபிக் நேம்ஸு, இந்த ஒரு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு ஒரு நேம் இருக்குது, அது ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் தான் இல்லை, ப்ராப்பர் நவுன் சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ சிட்டின்றது, சிட்டிஸும் ஒரு நேம் இருக்குது, லண்டன், பாரிஸ், அந்த மாதிரி சிட்டிஸ் நேம் இருக்குது. இப்போ இந்தியான்றது இன் அவர் கண்ட்ரினோ அது அந்த சிட்டி இதெல்லாம் இருக்குங்க இல்லையா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் சிட்டி, பெங்களூர் சிட்டி, சென்னை, இதெல்லாம் சிட்டிஸ் தான். ஓகே, அப்போ ஒரு சிட்டிஸ்க்கும் ஒரு ரீச், ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ராப்பர் நவுன். இப்போ சிங்குலர் நவுன்ன்றது சிங்குலராக இருக்கிற ஒரு நான் லிவிங் திங்ஸு. ஓகேங்களா? அப்போ ஹவுஸ், கேட், கண்ட்ரி, இட்ஸ் அண்ட் ஆல் சிங்குலர் நவுன். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுன் என்னது, இதோட ஒன் ஆர் மோர் தென், இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளூரல் நவுன் சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன்ன்றது டாக்டர் அண்டு கேட்டு, டேபிள். இப்போ நம்ம டேபிளில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ டாக்டர் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னு சொல்லிக்க. கான்க்ரீட்ன்றது இட் ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். அப்போ டாக்டர்ன்றது ட்ரீட்ஸ் டு பர்சன், பீப்புளுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ டாக்டர்ஸ் தானே ஃபிசிக்கல் டச், ஃபிசிக்கல் இன்ஜெக்ட் பண்ணுறது, ஃபிசிக்கல் சர்ஜரி பண்ணுறது அவர் தான் பண்ணுவார். எல்லாமே ஃபிசிக்கலாக அவர் தான் பண்ணுவார். அப்போ டாக்டர் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிளாக. இப்போ கேட், டேபிள், அதெல்லாம் வந்து டேபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டேபிள் யூஸ் பண்ணும்போது டேபிள்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம எதாவது ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம், ரைட் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கோ நம்ம ஃபிசிக்கல் டச் பண்ணுறோம். இப்போ கேட்டுன்றது ஹக் பண்ணி கிஸ் பண்ணி, பெட்டி இல்லைங்களா கேட்டுன்றது, நம்ம ஃபிசிக்கல் டச் பண்ணுவோம். இதுதான் இட்ஸ் அண்ட் ஆல் கால்டு கான்க்ரீட். ஓகேவா? இது இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கான்க்ரீட் நவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் பாருங்க. இப்போ டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொல்லுவோம், குவாலிட்டின்னு சொல்லுவோம். குவாலிட்டிஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸு. இப்போ ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் தானே பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ ஃபீலிங்ஸ்னால் இப்போ ஃபீலிங்ஸ் சேடாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஹேங்கரியாக இருப்போம், சம்டைம் க்ரை பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய எமோஷன்ஸு இல்லையா? எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு. இதை வந்து நம்ம அதர்ஸால் நம்ம டச் பண்ண முடியாது. ஆமாம் இல்லைங்களா? காண்ட் டச் டு எனி ஒன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். நம்ம எக்ஸ்போஸ் தான் பண்ணுவோம். எப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு, இப்போ ஓகே அவங்க ஆங்கிரியாக இருக்காங்க, ரொம்ப கோவமாக இருக்காங்க, ரொம்ப சேடாக இருக்காங்க, ஷீ இஸ் ஆல்வேஸ் க்ரையிங், எப்பயுமே அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம் இல்லைங்களா? இதுதான் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுது. குவாலிட்டிஸ். அப்போ நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ குவாலிட்டிஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து என்ன குவாலிட்டி, ஆனஸ்டாக இருக்காங்க. ஓகே, அது இன்னொரு பர்சன் நல்லா ஆனஸ்டி, நெக்ஸ்ட் வந்து நல்லா குவாலிஃபைடாக இருக்காங்க, இல்லை பிரேவாக இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க, எது இருந்தாலும் அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தட்ஸ் ஆல் குவாலிட்டிஸ். ஓகே, ஆனஸ்டி, ஃப்ரீடம். அவங்க வந்து எப்பயும் எப்படி இருப்பாங்க, மற்றவங்களோட கம்பேர் பண்ண ஃப்ரீடமாக இருப்பாங்க, தனிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவ் அப்படின்னாவே இட் ரெஃபர்ஸ் டு குவாலிட்டி, எமோஷன்ஸ் அண்டு ஃபீலிங், தென் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் ஆல்சோ. ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஸ்ட்ராக்ட் நவ் சொல்லி. ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னா இப்போ ஃபிசிக்கல்லேருந்து தான் நமக்கு எமோஷன்ஸ் வருது, ட்ரை பண்ணுறோம், சேடாக இருக்கும், ஹேங்கரி, கோவப்படுறோம், இதெல்லாம் ஃபிசிக்கல்லேருந்து தானே வருது இல்லைங்களா? அதனால இது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன உங்களுக்கு, ஃப்ரீடம் சொன்னா. ஃப்ரீடம்ன்றது என்னது, ஃப்ரீடம். இப்போ மற்றவங்க கம்பேர் பண்ண எப்பவுமே நான் ஃப்ரீடமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஆனஸ்டி, ஐ எம் ஆல்வேஸ் ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது ஆனஸ்டி சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்,
பியூட்டி ஆல்சோ. ஒரு பியூட்டி, ஒரு அழகா இருக்காங்க, ஹேண்ட்ஸமா இருக்காங்கன்னா கூட அது ஒரு குவாலிட்டி இல்லைங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து கரேஜ்னு என்ன சொல்லுவோம்? தைரியம். அவங்க வந்து ரொம்ப கரேஜ் பர்சன். கரேஜ்னா என்னது? தைரியமா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியர்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் குவாலிட்டிஸ். அவங்க எப்பயுமே வந்து பயமாவதே இருப்பாங்க. மதர்ஸ்க்கு ரொம்ப அவங்க சும்மா ஷவுட் பண்ணாவே பயந்துருவாங்க. இல்லை இவங்க ரொம்ப பிரேவ், ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. இது குவாலிட்டிஸ். ஒரு பர்சனை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற குவாலிட்டிஸ் இதெல்லாம். ஓகேங்களா? திஸ் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேங்களா சில்ட்ரன்? அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? அது ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ஃப்ரீடம், ஆனஸ்டி, பியூட்டி, கரேஜ், பீஸ், நிறைய இருக்கு. ஓகேங்களா? நாலேஜ் எக்ஸெட்ரா மோர் தென் இருக்கு. சம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ரைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ், தென் பிசிக்கல் ஆப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். ஓகேங்களா சில்ட்ரன்? இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ கலெக்டிவ் நவுன்னா குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் சொல்லலாம். கலெக்டிவ் நவுன் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, கலெக்டிவ் நவுன் இட் ரெஃபர்ஸ் டு குரூப் ஆர் கலெக்டிவ் பீப்புள். அதாவது கலெக்டிவ் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ், திங்ஸ் எக்ஸெட்ரா. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன். இப்போ எதை சொல்கிறோம்? கலெக்டிவ் நவுன் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபேமிலின்னு கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் ஃபேமிலி, டீம், ஃப்ளோக், ஹர்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், ஃபேமிலியை எதை சொல்லுவோம்? ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபேமிலின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சிங்கிள் பர்சனை போய் ஆர்மின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அவங்களும் குரூப் ஆஃப் பீப்புளை தான் நம்ம ஆர்மின்னு சொல்கிறோம். லைக் தட். ஓகேங்களா? இப்போ ஃபேமிலின்றது குரூப் ஆஃப் பீப்புள், அவங்கள தான் இட்ஸ் கால்டு ஃபேமிலி. நெக்ஸ்ட் பட் டீம்னு இருக்கு. டீம்னா என்னது? டீம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்படிதான் நம்ம கால் பண்ணுவோம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளோக்குன்னு அப்படின்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம ஃப்ளோக்குன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோக் ஆஃப் ஷீப்னா என்ன சொல்லுவோம்? ஷீப்னா வந்து ஆடு, செம்மறி ஆடுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அது ஒரு குரூப் ஆஃப் போச்சுன்னா அது ஃப்ளோக் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார் ஹர்டுன்னு குரூப்பாக போயிருக்கு, மாடு போயிட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? குரூப் ஹர்ட் ஆஃப் கவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஹர்ட் ஆஃப் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் கலெக்டிவ் நவுன். அப்படின்னா இப்போ ஒரு சிங்கிளாக இல்லாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதை மீன் பண்ணுறது தான் வந்து கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கலெக்டிவ்னாவே குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் காம்பவுண்ட் நவுன்ஸ். இட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஃபார்ம்டு பை எ கம்பைனிங். அதாவது கம்பைனிங் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ். நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு நியூ மீனிங் வந்து நமக்கு இந்த காம்பவுண்ட் நவுனில் உங்களுக்கு வந்து 2 ஆர் அதாவது மோர் வேர்ட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு நியூவாக கிரியேட் ஆகும். என்னது? ஒரு நியூ மீனிங்ஃபுல்லாக ஒரு வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐஸ் க்ரீம் அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இதை வந்து என்ன பண்ணணும்? நம்ம இப்படி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. இப்போ மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்த் அப் டு 9th ஸ்டாண்டர்டு, ஐ திங்க் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன ஆகும்? உங்களுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அது வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ரைட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்டரில் ப்ளஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஐஸ் ப்ளஸ் க்ரீம் ஈக்குவல் டு வாட் இஸ் ஆன்சர்? நீங்கள் காம்பவுண்ட் நவுனை நீங்கள் ரைட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்போது இங்கே பாருங்கள், ஐஸ்ன்றது செப்பரேட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சிங்கிள் மீனிங் தான். ஐஸ்னால் என்னது? ஐஸ் கியூப். ஓகே. க்ரீம்ன்றது க்ரீம்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இது கேக்லலாம் க்ரீம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஐஸ்னா ஒரு ஐஸ் கியூப், க்ரீம்ன்றது 100 திங்ஸ் யூஸ் பண்ணுறது, ஐஸ்ன்றது 100. அப்போ ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு நியூ கிரியேட் ஆகும், ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ என்ன நம்ம ரைட் பண்ணுவோம்? பாருங்கள், இங்கே லிசன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஐஸ் ப்ளஸ் க்ரீம் நம்ம என்ன ரைட் பண்ணுவோம்? ஐஸ் க்ரீம் அப்படின்னு ரைட் பண்ணுவோம் இல்லைங்களா? லைக் தட். இதுதான் காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டூத்துன்னு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் சென்டர் நீங்கள் ப்ளஸ் போட்டுக்கோங்க. டூத் ப்ளஸ் பேஸ்ட்ன்னு இருக்கு. அப்போ டூத்துன்னா நம்ம பல்ல வந்து நம்ம டூத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? டூத்துன்றது பற்கள். அப்போ பேஸ்ட் அப்படின்றது என்னது? இப்போ மோர் தென் பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா?
பேஸ்ட்ன்றது இப்போ ஒரு பேப்பர் ஸ்டர் ஆயிடுச்சு, கம் பேஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்வோம். இந்த மாதிரிலாம் நிறைய பேஸ்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு தெரியும். பேஸ்ட்ன்றது ஏதாவது உங்களுக்கு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் அது பேஸ்ட்டாக கிரியேட் ஆகும் இல்லைங்களா, அது பேஸ்ட். அப்போது டிஃப்ரெண்டாக மீனிங் கொடுக்குது. பட் அது நம்ம கம்பைன் பண்ணும்போது ஒரு கிரியேட் நியூ மீனிங் கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா, அப்போ என்ன ரைட் பண்ணுவோம், டூத் ப்ளஸ் பேஸ்ட், டூத் பேஸ்ட் அப்படின்றது அது மாதிரி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, ஹேர். இப்போ ஹேரை பிளெயின் சொல்லுவோம். ஆனால் வந்து என்ன பண்ணுங்க, ப்ளஸ் வந்து என்ன ஆகும், ஹேர் செப்பரேட் ஆகிடும், பிளெயின் செப்பரேட் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் ரெண்டு நம்ம ஜாயின் பண்ணினா நமக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஹேர் பிளெயின் அப்படின்னு வரும். அப்போ ஹேரோ பிளெயின். ஓகேங்களா, லைக் தட். இதுதான் வந்து காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கவுண்டபிள் நவுன்ல வாட் இஸ் மீன் பை கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் மீன்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு ஃபார் திங்ஸ் வி கேன் கவுண்ட் யூசிங் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே பாருங்க அப்படின்னா, ஒரு திங்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும், யூ கேன் கவுண்ட். ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, புக்ஸ், கார்ஸ், சிட்டிஸ், கேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இப்போ வந்து புக்ஸ்னா ப்ளூரல் ஃபார்ம். இப்போ புக்குனா ஒரே ஒரு புக். இப்போ நம்ம வேர்டுன்னு எடுத்தோன்னா ஒரே ஒரு புக்காக இருக்க சொல்லுங்க, இல்லை. இப்போ நான் வேர்டில் எடுத்தோன்னா கார், ஒரே ஒரு கார் இருக்கா, இல்லை. வேர்ல்டில் ஒரே ஒரு சிட்டிஸ் தான் இருக்கா, கிடையாது. அப்போது அதுதான் இங்கே ப்ளூரலில் ஃபார்மில் வரும், ப்ளூரல் ஃபார்ம் வரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கவுண்டபிள் நவுனாக கொடுத்துருக்காங்க பாரு, புக்ஸை கவுண்ட் பண்ண முடியும். எஸ், யூ கேன் கவுண்ட். கார்ஸ் யூ கேன் கவுண்ட். சிட்டிஸ் யூ கேன் கவுண்ட். கேட்ஸ் ஆல்சோ யூ கேன் கவுண்ட். ஓகே, இதுதான் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் கால்டு கவுண்டபிள் நவுன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we cannot count using this number. ஒரு திங்ஸை உங்களால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ண முடியாது. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, அன்கவுண்டபிள் நவுன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, வாட்டரை கவுண்ட் பண்ண முடியுமா, லிக்விடை போய் கவுண்ட் பண்ண, வாட்டர்லாம் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேங்களா, அது கவுண்ட் பண்ண முடியுமா, நோ, we cannot count. ஹேர், நம்ம ஹேரை போய் கவுண்ட் பண்ண முடியுமா, நம்ம ப்ரீத் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆக்சிஜன். ஓகேங்களா, இன்ஹேல் ஆக்சிஜன், எக்ஸால் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அது போய் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா, முடியாது. சுகர்ன்றது சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். அதை போய் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா, நோ, வி காண்ட் கவுண்ட். ஓகே, சால்ட் வி காண்ட். மில்க் ஆல்சோ, மில்க்கு, இந்த வாட்டர் இதெல்லாம் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ண முடியாது, வி cannot count. ஓகே, ஸோ இட்ஸ் கால்டு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே சில்ட்ரன்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டுட் ஆகிட்டும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஆல் ஆர் அண்டர்ஸ்டுட் திஸ் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சிம்பிள் க்ளூஸ் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோஸை நான் ஃபினிஷ் பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவுன்ஸ்னால் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும், டாபிக் நவுன் இல்லை. நவுன்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்னது, நேமிங் வேர்டு. நேமிங் வேர்டுனா என்னது, பர்சன், அனிமல்ஸ், திங்ஸ். அப்படி தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இல்லைங்களா. அதுதான் வந்து இங்கே ப்ராசஸ்ஸு, ப்ரொசீஜரே அதுதான். நவுன்னா என்ன சொன்னோம் உங்களுக்கு, ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். நவுனாவே என்னது, நேமிங் வேர்ட், அனிமல்ஸ், திங்ஸ், பர்சன், லைக் தட் அப்படின்னு சொன்னோம். பாருங்க, அந்த டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸும் அது ரிலேட்டடாக தான் வரும் ஃபுல்லாகவே, ரிலேட்டட் ஃப்ரம் நவுன். ஓகே, நவுன்னாலும் என்ன, அதே தான் நம்ம கான்செப்ட் தான். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் என்ன பண்ணுறோம், அந்த கான்செப்டை ஒரு டைப்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். பாருங்க, காமன் நவுன் டைப்ஸில் என்ன எடுத்துகிட்டு வரோம், பிளேஸ், அனிமல்ஸ், திங்ஸ் வருதுங்களா. ப்ராப்பர் நவுனில் ஸ்பெசிஃபிக் நேம்ஸ் வருதுங்களா. சிங்குலர் நவுனில் வரும். இதே திங்ஸ் தான், இதெல்லாம் பாருங்க, திங்ஸ் மேக்ஸிமம் திங்ஸாக தான் வரும். பர்சன்றது டாக்டர்னு வந்துடுச்சா, இங்கே பாருங்க, கான்க்ரீட் நவுனில் பாருங்க டாக்டர்னு வந்துச்சு. ஓகேங்களா, வேறு அப்செக்ட் நவுனில் பாருங்க, இங்கே பாருங்க ஃப்ரீ, இது வந்து குவாலிட்டிஸ் வந்துச்சு. இப்போ பர்சனோட குவாலிட்டிஸ் தான் வந்து இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீடம், ஆனஸ்டி, பியூட்டி, கரேஜஸ், சேட், ஆங்கர், இதெல்லாம் வந்து ஒரு பர்சனோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு அண்டு குவாலிட்டிஸு. ஓகேங்களா, அப்போ கலெக்டிவ் நவுன் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபேமிலின்றது பர்சன் தான். ஃபேமிலியில் பர்சன் தான் இருப்பாங்க, சிங்கிள் பர்சன் இருக்கலாம். கலெக்டிவ் நவுனில் மோர் தென் மெம்பர்ஸ் இருந்தால் தான் அது ஃபேமிலி இல்லைங்களா. டீம்ன்றது ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ். ஃப்ளோக்குன்றது குரூப் ஆஃப் அனிமல்ஸு. ஹர்டுன்றது குரூப் ஆஃப் அதே லைக் தட் கவுஸா. ஓகேங்களா, இப்போ பாருங்க, எல்லா அனிமல்ஸ் வந்துச்சு பாருங்க. அனிமல்ஸ் வந்திருக்கு, பர்சன் வந்திருக்கு, திங்ஸ் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக தான், ரிலேட்டட் ஃப்ரம் நவுன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் நவுனில் பாருங்க, லைக் ஐஸ்கிரீம்ன்றது ஒரு திங்ஸு, டூத் பேஸ்ட்ன்றது ஒரு திங்ஸு, ஹேர் அப்ளைன்றது ஒரு திங்ஸ். ஓகே, லைக் தட். கவுண்டபிள் நவுனில் பாருங்க, புக்ஸு, கார்ஸு, சிட்டிஸ், கேட்ஸ், இதெல்லாம் ஆல் கவுண்டபிள் நவுன். ஓகே, அன்கவுண்டபிள் வி cannot
கவுண்ட் தட் நம்பர்ஸ் வந்து என்ன யூசிங் நம்பர்ஸ் வந்து அன்கவுண்டபிள் நவுன். பாருங்கள் வாட்டர்ன்றது ஒரு திங்ஸ், ஏர்ன்றது ஒரு திங்ஸ் தான், சுகர்னு சொல்லி இதெல்லாம் பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க சில்ட்ரன். உங்களுக்கு நவுன்ஸ்னாவே நம்மளுக்கு என்ன வரும், திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் பேஸ்டு தான் என்ன வரும் உங்களுக்கு எல்லாமே. டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸையும் சரி வாட் இஸ் மீன் பை நவுன்னாலும் அதே மீனிங்ஸ் தான், அதே உங்களுக்கு ரிலேட்டடாக தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, கன்ஃபியூஸே வேணாம், டோன்ட் மேக் கன்ஃபியூஸ் திஸ் டாபிக். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஆல் ஆர் அண்டர்ஸ்டூட். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஏதாவது இன்னும் எலாபரேட்டாக உங்களுக்கு எனக்கு இன்னும் டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள். எதை வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா சில்ட்ரன்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.